இப்போல்லாம் ஃபங்க்ஷன் வீடு வந்தாலே நம்ம பேக்கரி போனோமா, ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வாங்கினோமா, கொண்டு போய் கொடுத்தோமா தான் இருப்போம். ஆனால் முன்னால் உள்ளவங்கலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, வீட்டிலையே எல்லோரும் சேர்ந்து செஞ்சு அதை அப்படியே ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போய் கொடுக்குற ஸ்வீட்ஸில் இந்த ஸ்வீட்டு கண்டிப்பாக இருக்குங்க. வாங்க அது என்னன்றது பார்க்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே 1 கப் பாம்பே ரவை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜீனி எடுத்துக்கலாங்க. இது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணியுமே எடுத்துக்கலாம். நான் 1 கப் ரவைக்கு 1 கப் ஜீனி போட்டிருக்கேன். இது தாராளமாகவே இனிப்பு இருந்தது. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ரவையும் பல்ஸ் மோடில் வச்சு 2 சுற்றி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பவுடர் பண்ண ஜீனி கூட இதையுமே இந்த ரவையுமே சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேவருக்கு வந்து ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தனியாக ஒரு பேனில் நமக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றி, நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நெய் எடுத்து இந்த மாவில் ஊற்றி ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறமா நமக்கு பொறுக்கிற அளவில் சூடில் கையிலேயே பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிரும். உங்களுக்கு ரவா லட்டு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.